எல்லாரும் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி. இப்போ நம்ம கல்லணை கிராமம் பல 9 மாதங்களா பாத்தீங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பல கட்சிகள் சார்ந்து நம்ம எவ்வளோ கட்சிகள் உள்ள போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. எந்த இதுல நம்ம எந்த முறியடிச்சாலும் அதுல நம்ம எதுவுமே வெற்றி பெற முடியல. இதுல சாலை மறியல் முதற்கொண்டு கல்லணை மக்கள், அச்சங்குளம், நெடுங்குளம், புதூர், லட்சுமிபுரம், எல்லா உலகாணி எல்லா மக்களுமே நம்ம பேப்பர் ஆகட்டும், நியூஸ் பேப்பர் ஆகட்டும், எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா நியூஸ் எல்லாமே கொடுத்து நமக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடைக்கல. நாங்க நவம்பர் மாசம் இதே கல்யாண மக்கள் இந்த கிராமத்துல தமிழக வெற்றிகள் சார்பில் போராட்டத்தில் ஈடுபட்டோம். அன்னைக்கே நாங்க ஒரு வாக்கு கொடுத்தோம். நாங்க கால் வச்ச இடத்துல வெற்றி பதிப்போம் என்று. அந்த வெற்றியை நாங்க இன்னைக்கு நினைவாகி கொடுத்துருக்கோம். அது போக பாத்தீங்கன்னா இந்த கிராம மக்கள் பாத்தீங்கன்னா கல்யாண மக்கள் கடும் முயற்சி தொடர்ந்து எந்த இதுமே ஒரு சலிப்பே காட்டாம முழு முயற்சியில இந்த வெற்றி கொண்டாந்துருக்காங்க. இதுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர், மக்களின் முதல்வர் தலைவர் விஜய் அவர்களின் ஆணைப்படியும், கனிம வளத்துறை அமைச்சர் டாக்டர் பிரபு அவர் மூலமாகவும், போக சிடிஆர் நிர்மல்குமார் மதுரை அமைச்சர், அவரு திருப்பரங்குன்றத்தில் இருக்காரு. அவர் முழு முயற்சி சொன்ன நம்ம கம்ப்ளைண்ட இப்ப பாத்தீங்கன்னா 9 மாசமா இந்த பிரச்சனை தீர்வு காண முடியல. சொன்ன அரை மணி நேரத்துல நாங்க பஸ் கூட ஏறல. அதுக்குள்ள தற்காலிகமா தடை பண்ணிட்டாங்க. முற்றிலும் தடைப்பட்டு இவ்வளவு போராட்டங்களுக்கு இவ்வளவு இது பண்ணி முடிக்க முடியாத அரை மணி நேரத்துல தமிழக வெற்றி கழகம் முடிச்சு கொடுத்திருக்காங்க. இதுக்கு பொதுமக்களின் சார்பாகவும், திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி சார்பாகவும், தலைவர் அவர்களுக்கும், சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கும், டாக்டர் கனிம வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்துல நம்ம கல்லணை மக்கள் நேரத்தே பாத்தீங்கன்னா அதிகமா கொண்டாட்டம் பண்ணிட்டாங்க. அது போக சுத்து வட்டாரங்கள் இப்ப பூரா விவசாயிகள் காக்கப்பட்டு, கனிம வளங்கள் நம்ம தமிழக வெற்றி கழகத்துல ஒரு துளி ஊழல் கூட நடைபெறாமல் முற்றிலும் தடுக்கப்பட்டு, ஊழல் என்ற வார்த்தையே இல்லாத அளவுக்கு நாங்க ஆட்சி அமைப்போம். இதுக்கு மக்கள் எப்பயுமே எங்களுக்கு சப்போர்ட் இருக்காங்க. 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்சதுல முதல்வர் ஆக்கி இருக்க மக்களுக்கு கோடான கூட நன்றி தெரிவிச்சு